மைந்தன் தூயாவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய என்ற நாமத்தில் நம்மை நான் வாழ்த்துகின்றேன். நாம் யாவருமாக இணைந்தவாறு பாமாலைகளில் 261 பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளில் 261. எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. ஈசாசு பாவம் உலகை சாவால் மீதித்தே, சாவால் மீதித்தே, ஜெயித்தடைந்தி வெற்றியாய் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்து நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோ என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க நீர் வாழ்க இயேசுவே. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் யாவருமாக அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் உண்மைக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிவிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் எவருமாக இணைந்தவாறு கீர்த்தனைகளில் 17வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளில் பாடல் எண் 17.
நாளுக்குரிய திருமறை பாடங்கள். முதலாவது திருமறை பாடம் பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 10 முடிய, சங்கீதம் 15, நிருப பாடம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 8 வரை, நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 14 முடிய, ஆதியாகமம் 18 1 10, சங்கீதம் 15, எபிரேயர் 13 1 துவக்கம் 8ஆம் வசனம், பரிசுத்த யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவக்கம் 14 முடிய. தலங்களை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் மீண்டுமாக சீடர்களுக்கு பிரசன்னமாகி நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்த அவருடைய வாழ்க்கையில் புது நம்பிக்கை ஊட்டினவராகவும், துக்கித்திருந்த அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தந்தவராகவும், புது வாழ்வினையும் புது வழியையும் புதிய யுகத்தையும் நீர் அவர்களுக்கு காண்பித்தவரே, இந்த நாளிலுமாய் ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக அவரோடு இருக்கின்றோம். வாரம் ஆண்டவரே, நீர் பிரசன்னராயிருந்து வாழ்வு தருகின்ற உடைய வார்த்தைகள் வழியாக மீண்டுமாக எங்களோடு நீர் பேசி அருளுமாறு நாம் கேட்கின்றோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டவர்களாகவும் புது நம்பிக்கை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உடைய வார்த்தைகள் தருகின்ற புதிய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் புது நம்பிக்கை பெற்றவர்களாக நீர் காண்பிக்கின்ற மார்க்கத்தில் நாங்கள் செல்லும்படியாக எங்களையே நாங்கள் மீண்டுமாக அர்ப்பணிக்கத்தக்கதாக நீர் அருள் புரிய வேண்டும் என்றும் இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக பரிசுத்த ஓய்வு நாள் கால வேளையில் உங்களை அவரையுமாக இந்த விதத்தில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தியானத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் The invitation to Christ's hospitality, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபசரிப்புக்கு அழைப்பு. Invitation to Christ's hospitality. நீங்கள் குடும்பமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை வாசிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வேத பகுதியை கவனிக்கின்ற பொழுது பரிசுத்த யோவான் 21ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தோடு இருக்கின்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக உயிர்த்தெழுந்த இயேசுவானவருடைய பிரசனத்தை மீண்டுமாக உணர முடியும், எவ்விதமாக அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நாம் புது நம்பிக்கை பெற்றுக்கொள்ள முடியும், எவ்விதமாக அவருடைய பிரசனத்தை உணர்ந்த நாம் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து நாம் செய்ய ஆற்றல் பெற முடியும் என்பதை காண்பிக்கும்படியாக இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் இடம்பெறுகின்றது. This very chapter 21 of Gospel according to St. John, it portrays how in a believer's life the very presence of the risen Jesus could be experienced, and how the risen Lord Jesus continues to journey along with the believers in their lives, in their life situations, and how a believer can be empowered by experiencing the very presence of the risen Jesus to do the very work which Jesus began on this earth. இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது மூன்றாவது முறையாக இயேசுவானவர் தரிசனமாகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது முறையாக சீடர்களுக்கு தரிசனமாகின்றார். மூடப்பட்ட அறைக்குள் அல்ல, இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது கடற்கரையிலே இயேசுவானவர் சீடர்களுக்கு தரிசனமாகின்றார். அருமையான ஒரு காட்சியை இங்கு நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் கடற்கரையிலே நிற்கின்றார்.
பேதுரு சீடர்களை பார்த்து நான் மீன்பிடிக்க போகின்றேன் என்று சொன்ன உடனே நாங்களும் பின்தொடர்வோம் என்று சொல்லி அனைவருமாக மீன்பிடிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அவ்விதமாக கடற்கரையில இருக்கின்ற பொழுது இயேசுவானவர் தரிசனமாகின்றார். ஆனால் கடற்கரையிலே நிற்கின்றவர் யார் என்பதை சீடர்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். 4ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். It talks about the new morn, a new dawn, a new beginning. 4ஆம் வசனத்திலே விடியற் காலத்திலே இயேசுவானவர் கடற்கரையிலே சென்று சீடர்களை சந்திக்கின்றார். புதிய உதயத்தை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். இந்த புதிய உதயத்தின் முக்கியத்துவத்தை ஒருவேளை சீடர்கள் கண்டுகொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். காரணம், கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கின்றவர் யார் என்பதை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. They have not yet understood the importance of this new morn in their lives. The reason could be because they have failed to identify who it was standing at the shore to meet them. ஆனால் இங்கு நாம் தொடர்ச்சியாக கவனிக்கின்ற பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய initiative that Jesus takes is what we see here. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தானாகவே அவர் முன் வருகின்றதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். The initiative that Jesus takes to come and have fellowship with his disciples. It is a beautiful scene. இயேசுவானவர் தாம் நேசித்தவர்களோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக மீண்டுமாக அவர்களை சந்திக்கும்படியாக அவர் முன் வருகின்றதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். அவ்விதமாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கின்றார். Jesus not only takes the initiative, but we also see here the intimate words that Jesus communicates with his loved ones. இயேசுவானவர் அவர்களோடு நெருங்கிய ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அவருக்கு இருந்த அந்த ஒரு அன்பு பாசத்தை, அந்த ஒரு இமோஷன் இங்கு நாம் கவனிக்கின்றோம். தான் நேசித்தவர்களை அவர் சந்தித்து ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அவருடைய வாஞ்சை. Jesus who wanted to have fellowship with his loved ones, and the intimate words that he uses, lads, பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கின்றார். ஒருவேளை நம்முடைய அன்பின நம்முடைய அன்றாட நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் கவனிக்கின்ற பொழுதும் கூட அன்பாயிருக்கின்றவர்களோடு நாம் உரையாடுகின்ற விதம் தான் இது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் உரையாடுகின்ற விதம், பாசத்தோடு பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கின்ற பெற்றோர்கள். இங்கும் இயேசுவானிடத்துல நாம் கவனிக்கின்ற காரியம் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஒரு பெற்றோரை போல பாசத்தோடு தேடி வருகின்ற அன்பை இங்கு நாம் கவனிக்கின்றோம். In the hospitality of Jesus we see the parental love of God being exhibited. The words that he uses, so intimate, so close. அடுத்தபடியாக நாம் இங்கு கவனிக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து இயேசுவானவர் கேட்கின்றார், சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று சொல்லி, பிள்ளைகளே ஏதாவது உண்டா என்று சொல்லி அவர் கேட்கின்றார். ஒருவேளை இயேசுவானவர் நிச்சயமாகவே அறிந்திருந்தார் சீடர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவரிடத்துல என்ன இருக்கின்றது என்பதெல்லாம் நிச்சயமாகவே அவர் அறிந்த ஆண்டவராக இருக்கின்றார். என்ற பொழுதிலும் இந்த ஒரு அன்பின் அடிப்படையிலே ஒரு உரையாடலை அவர் துவங்குகின்றார். He is beginning to dialogue with them in a very intimate manner. He very well knew that the disciples wouldn't have anything in their hands to give him. But we see him indulging in an intimate dialogue with the loved ones. ஒருவேளை இயேசுவானவரை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு முயற்சி இயேசுவானவர் எடுத்துக் கொள்ளுகின்றார். We see
the ways that Jesus is trying to help his loved ones to know and understand who it was who was communing with them that very morning. ஒருவேளை பேதுரு நான் மீண்டுமாக மீன் பிடிக்க செல்லுகின்றேன் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கையற்ற நிலையில் அவர் சொன்னாரோ, அல்லது எல்லாம் முடிந்துவிட்டது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், ஆனால் இனிமேல் எவ்விதமாக எதிர்காலம் இருக்க போகின்றது என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு பேதுருவானவர் அவ்விதமாக சொன்னாரோ. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய வாழ்க்கையில் மீண்டுமாக புது நம்பிக்கை கொடுக்கின்ற விதத்தில் அவர்கள் புதிய ஒரு மார்க்கத்தை காண்பிக்கும்படியாக இயேசுவானவர் தரிசனமாகின்றதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். The initiative that Jesus takes, and he also interacts with them in a very intimate manner, and that enables them to identify who it was standing at the shore. அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள். We do not have anything to offer to you. அந்த நேரத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல, just like the way a father will guide his children, இங்கு நாம் பார்க்கின்றோம். வலது புறத்தில் நீங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்கின்றார், வழி நடத்துகின்றார். He is guiding them, he is instructing them. சீடர்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்தவுடனே பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். இழுக்க முடியாத அளவிற்கு மீன்களை அவர்கள் பிடிக்கின்றார்கள். Definitely there is a blessing in simple immediate obedience. அதுதான் சீடருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற முதலாவது பாடமாக இருக்கின்றது. Where there is obedience, certainly there is a blessing. தொடர்ச்சியாக இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது இயேசுவானவர் அருமையான ஒரு காரியத்தை இங்கு செய்கின்றார். மீன் பிடித்து களைப்போடு வருகின்ற சீடர்கள் இங்கு இயேசுவானவர் அவர்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ஆயத்தமாக செய்து காத்து நிற்கின்றார். நெருப்பு அங்கு அனல் மூட்டி கிடக்கின்றது, மீன் இருக்கின்றது, அப்பமும் இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் எவ்விதமாக ஒரு தாய் களைப்போடு சோர்வோடு வருகின்ற பிள்ளைகளை உபசரிப்பாளோ, அதே வண்ணமாக the parental love has been exhibited in the hospitality of Jesus. பிள்ளைகளே என்று அழைத்த ஆண்டவர் இப்பொழுது அவர் கூறுகின்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார் இயேசுவானவர். He is giving them an invitation to participate in his hospitality. அவ்விதமாக அழைத்த ஆண்டவர் முக்கியமாக நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், bring some of the fish that you have, உங்களிடத்தில் இருக்கின்ற சில மீன்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையும் கொடுக்கின்றார். எதற்காக இவ்விதமாக இயேசுவானவர் அவரிடத்தில் கேட்கின்றார் என்று சொல்லி நாம் சற்று கவனித்து பார்க்கின்ற பொழுது, the call, the invitation that Christ offers here, it is also an invitation to participate in the very mission of Jesus himself. The call is for a greater commitment. இயேசுவானவர் கொடுக்கின்ற இந்த அழைப்பு, நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற மீனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, the opportunity is being given for us to participate, to get involved in God's work. அநேக வேளைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஊழியம் செய்கின்ற பொழுது, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 5000 பேரை அவர் போஷிக்கின்ற பொழுதும் கூட சீடர்கள் வந்து இயேசுவிடத்திலே உரைக்கின்றார், இவ்விதமாக கூறுகின்றார்கள், இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு போஜனம் கொடுப்பதற்காக நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூறிய பொழுது இயேசுவானவர் கூறுகின்றார், யூ ஃபீட் them, நீங்கள் அவர்களை போஷியுங்கள், உங்களிடத்தில் இருக்கின்றதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி he shows them the way to get involved in the work of God. He gives them opportunity to get involved, to participate in the work of God. மிக முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே, வாருங்கள் போஜனம் ஆயத்தமாக இருக்கின்றது என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் கொண்டு வாருங்கள் என்றும்
ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். Come and dine. That is the invitation that Jesus gave to his disciples. But at the same time, he also tells them, instructs them, bring what you have. The initiative that Jesus takes and the instruction that Jesus offers to the disciples. And we also see the way Jesus involves the disciples to participate in the work of God. தொடர்ச்சியாக இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது the hospitality, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபசரிப்பு ஒரு பெற்றோரின் பாசத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அதோடு கூட பிதாவுடைய வேலையிலே ஈடுபடும்படியான ஒரு வாய்ப்பையும் தரும்படியாக இருக்கின்றது. அவ்விதமான ஒரு மேலான ஒரு அழைப்பை தான் இயேசுவானவர் தன்னை பின்பற்றுகின்றவர்கள் கொடுக்கின்றார். வாருங்கள் போஜனம் செய்யுங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற அழைப்பையும் கொடுக்கின்றார். அவருடைய உபசரிப்பில் இந்த மேலான ஒரு அழைப்பை நாம் பார்க்கின்றோம். அந்த அழைப்பு நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு. The call is for a greater commitment. அடுத்தபடியாக நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் வசனங்கள் 15 துவக்கம். போஜனம் முடிந்த பிறகு இயேசுவானவர் சீடர்களோடு உரையாடுகின்றார். குறிப்பாக பேதுருவை பார்த்து அவர் உரையாடுகின்றதை நாம் கவனிக்க வேண்டும். In the hospitality of Jesus, we not only see the parental love which is exhibited, we not only see the love that empowers his followers to be participants in God's work, but what we also see is the reconciling love of Jesus. ஒப்புரவாக்குகின்ற ஒரு அன்பினை இந்த உபசரிப்பின் வழியாக நாம் பார்க்கின்றோம். The love that will reinstate Peter from where he was. பேதுரு நாம் அறிந்திருக்கின்றோம் எவ்விதமாக ஆண்டவரை அறியேன் என்று சொல்லி 3 முறை மறுதலித்தான். ஒருவேளை இந்த வசனங்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக 3 முறை அறிக்கை செய்யும்படியாக இயேசுவானவர் தருணத்தை உருவாக்குகின்றார். பேதுருவே, நீ என்னை நேசிக்கின்றாயா? ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி 3 முறை பேதுரு அறிக்கை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை தருகின்றார். The forgiving love of Jesus, the reconciling love of Jesus, மன்னிக்கின்ற இயேசுவானுடைய அன்பினை இங்கு நாம் பார்க்கின்றோம். மீண்டுமாக ஒரு புது வாழ்வினை தருகின்ற அன்பினை இங்கு நாம் கவனிக்கின்றோம். ஒருவேளை பேதுரு இயேசுவானவரை மறுதலித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவரை உதாசீனப்படுத்தி விடாமல் மீண்டுமாக அழைத்து ஐக்கியத்திற்குள்ளாக அவரை ஏற்றுக்கொண்டு அதே உயர்வான ஒரு பொறுப்பினை பேதுருடைய கருத்தில் ஒப்படைக்கின்றார். ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒருவேளை இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது it is not a status or a position that is being offered to Peter, but rather it was a call to greater responsibility. It was a call to higher commitment. The commitment that definitely will face challenges, the struggles, and that is exactly what Peter was asked to do. பேதுரு மீண்டுமாக தன்னை அர்ப்பணிக்கும்படியாக இயேசுவானவர் கொடுக்கின்ற இந்த ஒரு அழைப்பினை நாம் பார்க்கின்றோம். In the hospitality of Jesus Christ, we see the reconciling love of Jesus, the reinstating love of Jesus, the restoring love of Jesus. இதுதான் கடவுள் தன்னை பின்பற்றுகின்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். எவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பினை வெளிக்காட்டினாரோ, அவருடைய அன்பு நிமித்தமாக அந்த உபசரிப்பில் நாம் ஆற்றல் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். The love that empowers one to service. ஊழியத்திற்காக ஆண்டவருடைய காரியங்களில், வெளிச்சத்தின் காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக நம்மை ஆற்றல் பெறத்தக்கதாக கடவுள் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் நாம் மீண்டுமாக வாசிக்கின்றோம். எவ்விதமாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில்
the practical ways that we can actually involve ourselves in the work of God. முதலாம் வசனம் துவக்கம் நாம் பார்க்கின்றோம். ஒருவரை ஒருவர் சகோதர சிநேகத்தோடு ஒருவரோடு ஒருவர் நீங்கள் பழக வேண்டும் என்று சொல்லி, the brotherly love, the mutual love. அந்நியரை உபசரியுங்கள். மூன்றாம் வசனத்திலே தீங்கு அனுபவிக்கின்றவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். Show your solidarity. Identify yourselves with those who are suffering and struggling. These are the work of God. இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், கடவுள் காண்பித்திருக்கின்ற அந்த புதிய உதயத்தை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால், அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தம், அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பொழுது நம்மால் உறுதியாக கூற முடியும், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். It is when we follow the dawn that has been shown to us. It is when we follow the light that has been shown to us. It is when we understand the significance of that new morning. Then we can say, God is my helper, I will not fear. Then the promise that says, I will not leave you nor forsake you will be ours for certain. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் காட்டியிருக்கின்ற அந்த வெளிச்சத்தின் பாதை, வெளிச்சத்தின் செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளபடியான அவர் கொடுத்திருக்கின்ற அழைப்பு, அவருடைய உபசரிப்பு நம்மை ஆற்றல் பெறக்கூடியதாக செய்கின்றது. ஆற்றல் பெற்றவர்களாகிய நாம் வெளிச்சத்தின் செயல்பாடுகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். அவர் நம்முடைய சகாயராக இருக்கின்றார். நாம் பயப்படுவோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் மனதில் கொண்டவர்களாக, புது நம்பிக்கை பெற்றவர்களாக, சீடர்களைப் போல ஆண்டவர் காண்பித்திருக்கின்ற புதிய மார்க்கத்தை நாம் கடைபிடித்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நாம் வாழ்ந்திடுவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாக நாம் யாவருமாக இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசல் வீற்றிருக்கின்றார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தமாகிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் யாவருமாக இணைந்தவாறு பாமாலைகளில் 315வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளில் 315ஆம் பாடல். Mumpadaiko yang
நீதாம் என் தெய்வம் என்றுமே சுதந்திரமா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கருவையும் அன்பும் தயவும் நிறைந்த பரிசுத்த உள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த கால வேளையிலே ஆண்டவர் எங்களோடு நீர் பிரசன்னராயிருந்து எங்களோடு நீர் பேசிய ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்காக நன்றி எடுக்கின்றோம். இது ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ள சித்தத்தை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளவும், கர்த்தர் விரும்புகின்ற மார்க்கத்தில் நாங்கள் நடந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்திட கர்த்தர் தொடர்ந்து நீர் அருள் புரிகிறாங்க. தொடர்ந்து கூட ஆண்டவரே, திருச்சபை குடும்பங்களுக்காக உம்முடைய வருகின்றோம். இது ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து வருகின்ற உலக சூழல் எல்லாவற்றுமாய் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். ஆலயத்தில் இணைந்து வந்து உம்மை ஆராதிக்கின்ற நிலைகள் இல்லாத பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் குடும்பமாக இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விரைவில் ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தில் இணைந்து உம்மை துதித்து போற்றத்தக்கதான தருணங்களை ஆண்டவரை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். இதோ சுவாமி, நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற இந்த COVID-19 வைரஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்கின்றோம். சுவாமி, மனதில் திகழ் நிறைந்தவர்களாக, குழப்பம் நிறைந்தவர்களாக, ஆண்டவரை வருத்தத்தோடு மனபாரத்தோடு சுவாமி மண்டை நாம் வருகின்றோம். இதற்கெல்லாம் கர்த்தர் தாமே நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்கின்ற நிலையில நீர் செயல்படுமாறு நாம் ஜெபிக்கின்றோம். இது ஆண்டவரே, இந்த வைரஸை தடை செய்யும்படியாக பல விதத்தில் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்ற மருத்துவர்களுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக ஆண்டவரே விசேஷமாக நாம் ஜெபிக்கின்றோம். சுவாமி, கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நித்தாரும். இது ஆண்டவரே, கூடிய சீக்கிரத்துல நல்ல விதமாக ஒரு மருந்தை அவர்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாகவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரே, தங்களுடைய உயிர்களை பணயமாக வைத்து ஆண்டவரே அதிக நேரத்தில் முன்னின்று எங்களுடைய பாதுகாப்பிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றோம். மருத்துவர்களுக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக, இன்னும் ஆண்டவரே கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ்க்காக, சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்காக, சுகாதார பணியில் இருக்கின்றவர்களுக்காக ஆண்டவரே வெவ்வேறு விதத்தில் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து வருகின்றவர்களுக்காக விசேஷமாக மன்றாடுகின்றோம். கர்த்தர் தாமே துணை புரிவீராக. அவர்கள் நீர் தாமே அருளும் கோட்டையுமாக இருந்து சுவாமி அவர்கள் வேண்டிய பாதுகாப்பை நீ தந்தருளுமாறு நம்பிக்கின்றோம். அதை வண்ணமாய் கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட வைரஸின் மூலமாக உயிரை இழந்திருக்கின்ற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களையுமா கர்த்தர் நீர் ஆதரவுபடுத்துவீராக. உறவுகளை இழந்திருக்கின்ற குடும்பத்தின் உறவுகளுக்காக ஜெபிக்கின்றோம். சுவாமி, கர்த்தர் தாமே ஒவ்வொருவருமாய் நீர் ஆறுதல்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இதோ சுவாமி, இந்த COVID-19 பேண்டமிக்கிலிருந்து உலகம் கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரை மீட்டெடுக்கும்படியாக நீர் செயல்படுமாறு நாம் கொண்டாடுகின்றோம். உடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்துகின்றோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றுமாய் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். சுவாமி, மீண்டுமாக கூட ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உம்முடைய அன்பினை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக, உம்முடைய அன்பிற்கு நாங்கள் சாட்சியுள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவித்திட நீர் அருள் தாரும். திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்களையுமா இந்த பொறுப்பாத்திரை தாழ்த்துகின்றோம். குடும்பங்களின் தேவைகளையுமா கர்த்தர் தொடர்ந்து நீர் சமைத்தருளும். குடும்பங்கள் இருக்கின்ற பெரியவருமாக சிறு பிள்ளைகளையுமா கூட கர்த்தர் நீர் அரவணைத்து ஆசீர்வதிப்பீராக. மீண்டுமாக நாங்கள் ஒருவரை சந்திக்க மட்டும் கர்த்தருடைய பிரசனம், உடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும்
மைந்தன் இயேசு வழியாய் விண்ணப்பிக்கின்றோம் தந்தையே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.